பர்த்டேன்னா இப்படி கொண்டாடணும் சார். நான்லாம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபோட்டோவில் என் ஃபேஸை மார்க் பண்ணியாவது வச்சுப்பேன். நானும் பாக்யராஜ் சாரும் ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் என்னை பிக் பூசணிக்கா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இவங்க தமிழ் வித்தியாசமாக இருக்குது, இவங்களே பேசட்டோன்னு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினோம். அந்த டான்ஸை பார்த்து அவர் சொன்னார், இந்த பொண்ணு என்னை விட நல்லா ஆடுதுன்னு சொன்னார். இப்படிலாம் சொல்லணும்னு ஆசை. ஒரு படத்தில் கூட நான் நடிக்கலை அவரோட. ஆனால் அவர் கூப்பிடுற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெக்கம் இல்லாமல் வருவேன். பிகாஸ் நான் அவருடைய மிகப்பெரிய விசிறிங்கிற ஒரே ஒரு அந்தஸ்து எனக்கு உண்டு. 19 வருஷமாக கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். இட்ஸ் வண்டர்ஃபுல் டு சி. இவ்வளோ பெரிய லெஜெண்ட் பக்கத்துலேயே கூட இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. படத்தில் மிஸ் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில் மிஸ் பண்ணாலும் சரி, கூட இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். உயிர் கூட மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். சொல்கிறீங்களா ராஜா? நீங்கள் சொல்கிறீங்களா? நானே சொல்லவா? ஏன்னா அந்த பாட்டு போகும்போது அந்த அந்த தாவணி கனவுகள் பாட்டு, செங்குமலை சிரிக்குதுன்னு அந்த பாட்டில் நாங்கள் 2 பேரும் ஒரு மோட்டார் பைக்கில் கோவாவில் வந்துகிட்டு இருக்கோம். அந்த சாங் எடுக்கும்போது இவர் சொல்கிறாரு, கேமரா சொல்லிட்டாரு, நாங்கள் அங்கேருந்து அப்படி வரோன்னு. அப்புறம் இவர் அங்கே மோட்டர் பைக்கில் அவர் ரெடியாக இருக்கார். நான் பின்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டு முடியெல்லாம் பறந்துக்கிட்டு ஹீரோயின் மாதிரி பக்கத்தில் ஹீரோயின் எல்லாம் உட்காந்துக்கிட்டு வரப்போகும்போது சொன்னார், புள்ள முன்னாடி என்ன வருது அப்படின்னாரு. நான் அப்படி எட்டி பார்த்தா லாரி. பாவி கட்ட தெரியல, கட்ட தெரியல, வண்டியை நிறுத்துங்க முதல்ல சொல்லி நான் இறங்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நடிக்க முடியாதப்பா, கட்ட தெரியாம ஓட்டுறாரு. புள்ள என்ன வருது முன்னாடி, ஆளே க்ளோஸ் பண்ணியிருப்பார் அன்னைக்கு. ஆனால் ஒரு வழியாக ஓட்டிட்டீங்கல்ல ராஜா. கண்ணாடியை மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே சார், ஆர் யூ ஓகே? சார், ஆர் யூ ஓகே? சரி, ஏதாவது இப்போ உங்கள் வாயிலேருந்து பல வார்த்தைகள் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அவர் ஏகப்பட்ட கூச்சத்தில் இருக்காரு. அவரு இதுக்கு நடுவில் என்ன வார்த்தைகள் வரும்? பேர்த்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சமாளிச்சிருக்கீங்களே சார், வெவ்வேறு ஜென்ரேஷன்ஸில் அப்படின்னு கேட்ச் பண்ணியிருக்கீங்க. தனித்தனியாக நீங்கள் அவ்வளோ அழகாக சமாளிச்சிருக்கீங்க. 1 இல்லை 2 இல்லை 50 வருடம். அதுதான் அங்கே பியூட்டியே. ஸோ இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் சார். இருக்கிறதுலே இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க, யாரோட ஷூட்டிங்னா லைட்டாக ஒரு சின்ன பதட்டம் எங்கள் பாக்யராஜ் சாருக்கே வரும்? இவங்களோட ஷூட்டிங் அப்படின்னா சின்ன பதட்டம். இல்லை ஷூட்டிங்கில் எனக்கு அப்படி பதட்டம் வந்ததில்லை. ஷூட்டிங் எடுக்கும்போது பதட்டம் வந்தது, சும்மா வேணால் பதட்டம் வந்துடும். அதையும் என்ன பார்க்குறீங்க? சரி, இப்போ சார் இல்லாதவங்க யாராவது பேர் சொல்லுங்க ராஜா, பரவாயில்ல. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் இது பண்ணுறேன் மேடம், கொளுத்துறேன் நான். உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் யார் சார் இங்கே நிற்கிறதுல? பாருங்க, சொல்லுங்க சார். பூர்ணிமா பேர் தவிர ஒருத்தர் சொல்லுங்க சார். ஒரே ஒரு சார், நான் தான் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கு. பூர்ணிமா தவிர யார் பேரில் என் பேரும் கூட சொல்லலாம். 2 படம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணல, கூப்பிடல. இருந்தும் நான் தான் உங்களுக்கு சிக்கன் கட்லெட்டு ப்ரான் எல்லாம் டெய்லி அனுப்பிட்டு இருக்கு. ஆமாம், எப்போவுமே அவங்க அது செஞ்சானா பெரியமாக அனுப்பிச்சி விட்ருவாங்க.